ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா உயிரியல் பூங்கா. அதாவது இது வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985 டாக்டர் எம்ஜிஆர், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பிச்ச பூங்கா இது 85. அதனால அறிஞர் அண்ணா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஜூக்கு தான் வந்து வண்டலூர் ஜூ பாப்புலரா. வண்டலூர்ல வந்து ஒரு லேண்ட்மார்க். நம்ம மாதிரி வெளியில எப்படி மிருகங்கள் மனித மிருகங்கள் இருக்கு, அந்த மாதிரி இங்க மிருகங்கள்லாம் இருக்கு, உண்மையான மிருகங்கள் இருக்கு. உள்ள போய் பார்க்க போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் நம்ம எடுத்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் பர்சன் வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக வந்து நீங்கள் கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஹேண்டிகேம் மாதிரி கொண்டு வரீங்க, ஒரு ஸ்டில் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு கேமரா கொண்டு வரீங்கன்னா 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உள்ளே வந்து இது ரொம்ப பெரிய ஒரு இடம், கிட்டத்தட்ட வந்து சம்திங் எத்தனையோ கிலோமீட்டர்ஸு. ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 150 ருபீஸ் நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பேண்டை வச்சுட்டு நீங்கள் வந்து டில் ஈவினிங் 5 o'clock, மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உள்ளே வந்து நீங்கள் எந்த வண்டியிலையும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராப்பை காமிச்சிங்கனாக்கா அவங்களே வந்து உங்களை பிக் பண்ணிப்பாங்க. நீங்கள் எல்லா அனிமலையும் போய் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முக்கியமாக வயசானவங்களாம் வந்து இந்த மாதிரி மிருகத்தை பார்க்கணும், நிறைய வைல்ட் லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா அப்படின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான இடம். கண்டிப்பாக வாங்க. அண்ணே உங்கள் பேர் என்ன? சிவலிங்கம் அண்ணன் தான் இன்னைக்கு காரில் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஹாய் சொல்லுங்க. இறங்கி பார்த்துட்டு அடுத்த போடிங்க வெயிட் பண்ண அந்த டேக் ஓகே காட்டிங்கன்னா பொறுமையாக பார்க்கலாம் ஈவினிங் வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சருகுமான், அதாவது மவுஸ் டியர் அப்படின்றாங்க. அதாவது இது பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் பெருச்சாளி இல்லாட்டி ஒரு முயல் அதோடைய சைஸில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற வனத்துறையினர்கள் வந்து இதை வந்து ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமாக வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மலாம் இதுலேருந்து தான் உருவாகி வந்திருக்கோம். அதாவது இவருடைய பேர் என்னன்னாக்கா ரீசஸ் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த கொடை மாதிரி இருக்குது இல்லைங்களா, செட்டப் அதுக்கு அடியில் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் பயங்கர எந்துவாக அந்த கயத்தில் தொங்கி ட்ரில் வேலைலாம் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ ஆர்மியில் என்னென்ன ட்ரில்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரில்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு பாருங்கள். கயத்தில் ஏறுறது என்ன, இறங்குறது என்ன, ஒரே ஆட்டமாக தான் இருக்குது. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்குது அண்டு வால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமான ஒரு வால், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நிறையா வைல்ட் லைஃப் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது அதுவும் இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதாவது என்னதான் இவ்வளவு பாதுகாப்பான வேலியெல்லாம் போட்டிருந்தாலும் ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் போய் வெளில வந்து நிற்கிறாரு. ஆனால் ஆர்வ கோளாறில் சிங்கமோ புலியோடைய கூண்டுகளையோ இறங்கிட போகிறாரு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மானை தொட முடியுமான்னு பார்க்கலாம். இந்தாங்க 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 இந்தாங்க. ஓ, ஒரு புளியை பார்த்தா மான் பயப்பட தான் செய்யும், என்ன பண்ணுறது. ஜாலியாக நாங்கள் வந்து ரிவர்ஸில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இது சிங்கம். இதுக்கு மேலே தான் பயங்கரமான வனவிலங்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கு. என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன், டைகர், ஒயிட் டைகர், ஜாக்வார் அண்ட் லெப்பர்ட்,
அப்புறம் வந்து பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சிறுத்தை இருக்குது. அப்புறம் வந்து ஜிராஃபி இருக்குது, ஜீப்ரா இருக்குது, அண்ட் எலிஃபண்ட். அதாவது குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அந்த எலிஃபண்ட்டை பார்த்தாவே ரொம்ப ஒரு ஜாலியான மூடுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு சர்டன் டைம் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த யானையை வந்து அங்கே ஒரு ஷவர் மாதிரி வச்சு அந்த ஷவரில் குளிப்பாட்டுறது கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர்ட்ஸ், அதாவது பீகாக், அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு சரணாலயம் மாதிரியே வச்சுருக்கிறாங்க. அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ்க்காகவே தனி ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அண்ட் ஸ்னேக், பாம்பு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் ரெப்டைல்ஸுன்னு சொல்லி தனியாக ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாம்பையும் பார்க்கலாம். அண்ட் வந்து மானிட்டர் லிசர்ட், அண்ட் வந்து சின்ன சின்ன ஆமைகள், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எக்ஸ்பெஷலி crocodileம் இந்த இடத்துல இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எல்லாம் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ அந்த பெஞ்சில் ரொம்பவே ஹாயாக படுத்துட்டு இருக்கிறவர் தான் ராயல் பெங்கால் டைகர். நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட்டில் ரொம்பவே ஃபெரோஷியஸான ஒரு அனிமல்னால் இதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கிங் ஆஃப் ஜங்கிள் லயன். நாங்கள் தான் இந்த இடத்துல வெயிலில் நாக்கு வறண்டு போய் சுற்றிட்டு கிடக்குறோம்னாக்கா அவரும் அடிக்கிற வெயிலுக்கு டயர்டாகி போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு லைன் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கு. மூணு சேர்த்து இன்னொரு கற்றுக்கு பார்ப்போம். லைன் அப்படியே பார்த்துட்டாங்க. இந்த பாகுபலியில வர மாடல்லாம் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்தியன் கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இந்தியன் கார் வந்து அங்க குரூப்ஸ் ஆஃப் இந்தியன் கார் இருக்கு. இங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்தியன் கார் காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாடுடைய வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா டன் கணக்குல வரும்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பயங்கரமான ஒரு வேலை. சதுப்பு நிலமான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாம்பர்டி கிடையாது, சதுப்பு நிலமான். அண்ணன் உள்ள இறங்கி போறாரு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சதுப்பு நிலமான். பார்க்கறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி சைஸ்ல இருக்குது. கீரையோ என்னத்தையோ போடுறாருல அண்ணன். சிங்கங்களை இறங்கிடுச்சு. ஆக்சுவல் வண்டலூர் ஜூலேயே வந்து எல்லா அனிமல்ஸை விட கொஞ்சம் ரொம்பவே ஃபுல் செக்யூர்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெப்பர்ட் மட்டும்தான். ஆனால் மீதி லயன் அண்ட் டைகர்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் ஃப்ரீடமாக சுற்ற விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த லெப்பர்ட் மட்டும் ஃபுல் கவர்டு, அதாவது மேலே கூட பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க.
அண்ட் வந்து எந்த ஒரு அனிமலுக்கும் வைக்காத ஒரு போர்டு இவங்களுக்கு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கை, மிகவும் அபாயகரமான மிருகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது நிறைய வாட்டி நான் வரும்போதே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன குழந்தையெல்லாம் தனியாக நிப்பாட்டிட்டு போனோம்னா, இப்போ இவங்க டயர்டில் படுத்துருக்காங்க, கொஞ்சம் ஆக்டிவாக மார்னிங் டைம்லலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய பார்த்தாக்க ஓடி வந்து அந்த கம்பியவே பட்டார்னு அடிச்சுட்டு போகும். ஸோ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இவர்கிட்ட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெங்கால் டைகர் தான். ஆனால் இது பெங்கால் டைகர்லேயே ஒயிட் டைகர் அப்படின்றது தனி ப்ரீடு கிடையாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபிஷியன்சின்னு வாங்க இல்லையா, குறைபாடு. அதனால தான் அதோடைய ஒரிஜினல் கலரான அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரியே இருக்குது. வா 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 வாடா வாடா வாடா. அது பாதம் பாருங்க சைஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ்க்கான ஒரு கேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ அனகோண்டா.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் எலிஃபண்ட். ரெண்டுமே ஃபீமேல் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்குமே அந்த டஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்தம் இல்லை. என்னதான் குளிப்பாட்டி விட்டாலும் அவங்க மண்ணை எடுத்து அவங்க மேலே போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜிராஃப். வண்டலூர் ஜூ வந்து சுத்தி பார்த்துட்டோம். ஆனா சத்தியமா முடியலண்ணே. வண்டி இருக்கு, வண்டியில போயிட்டு டிராப் பண்றாங்க. பட் அங்கிருந்து நடந்து போறது இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன பண்றது, நம்ம வந்து சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ஒரு ஊர்ல பிறக்க வேண்டிய ஆளு. நம்ம இங்க பிறந்ததுனால இந்த வெயில் வந்து நமக்கு ஓகே. பட் வயசானவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அதே மாதிரி இப்போ நம்ம உள்ள பேசும்போதும் சரி, வெளியில டிக்கெட் கவுண்டர் கிட்டயும் வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது முன்னாடி வந்து டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 75 வந்து 100 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 200 அப்படின்றது கொஞ்சம் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்குது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் போது ஒரு ஃபேமிலியா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆயிடுது. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டி இருக்குல்ல, காட்டுல போறதுக்கு 150 ஒரு ஆளுக்கு. அத காட்டுல கூட ஃபுல்லா சுத்தி காமிக்கிறது இல்ல, அங்கங்க டிராப் பண்ணி இல்ல. இது வந்து ஒரு வகையில வந்து பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம எடுத்தோம்னா ஒரு வண்டி கொடுப்பாங்க, ஒரு 1.5 ஹவர்ஸ்ல ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து அந்த பேண்ட் போடுறதுனால ஒரு ஸ்பாட் ஸ்டாப்பிங் மாதிரி வச்சிருக்காங்க, ஒயிட் டைகர் ஸ்டாப்பிங். அது ஓகேனா, ஆனா அந்த பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. ஒரு பேமெண்ட் அதிகம். உள்ள வர்றதுக்கு ஒரு 5 பேர் வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா மறுபடியும் காட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணும், 2000 ரூபாய். பிளஸ் வந்து உள்ள எப்படி பார்த்தாலும் உடம்பு டிஹைட்ரேட் ஆயிடும். கண்டிப்பா தண்ணி வாங்கி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், சோடா குடிக்கணும். 3500 ரூபாய் இருந்தாதான் ஒரு ஃபேமிலியா வர முடியும்ன்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதை மட்டும் கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஏதாவது சலுகைகளோ இல்ல பழையபடி ஏதாவது விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வண்டலூர் ஜூ தான் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பெரிய ஐகானிக் பிளேஸ். அந்த இடத்துல இந்த பேமெண்ட் விஷயங்கள் மட்டும் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா. இன்னொன்னு நைட் சஃபாரி மாதிரி ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணா நைட்டு கூட வரலாம். ஈவினிங் 6 o'clock மேல இந்த வெயில் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ள வந்து நைட் டைம்ல வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏற்பாடுகள் பண்ணா நல்லா இருக்கும். கார் பார்க்கிங் வந்து 150 ரூபாய் வச்சிட்டாங்க. எவ்வளவு கம்மியா இருந்துச்சு. பைக்குக்கு 40 ரூபாயாமா. அதாவது நான் அப்பவே சொன்னேன் செவ்வால, நீ கேட்டியான்ற கதை தான். இந்த பைக்ல வந்திருந்தோம்னாக்கா ஒரு வெஹிக்கிள் ஒரு பைக்குக்கு வந்து 40 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, காருக்கு வந்து 150 கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் இந்த வாட்டர் பாட்டில் 30 ரூபா, இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணாக்கா 10 ரூபா தந்துருவாங்க. வெளியில 20 ரூபா. ஓகே, இதெல்லாம் ரீசைக்கிள் நல்லதுதான். அண்ட் ஓகே, இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே நல்லா மெயின்டைன் பண்றாங்க, சூப்பரா. முன்ன மாதிரி கிடையாது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்களா, எவ்வளவு கிரீனரியா கிராஸ் அதாவது சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த லொகேஷன் அட்மாஸ்பியர் அதாவது நல்லா இருக்கு. நான் ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னா அங்க பேட்டரி அதனால இப்ப என்ன பண்றோம்னா, அண்ட் ஒன் மோர், நாங்க டிஜேல எடுத்த முதல் ஷூட் தான். கண்டிப்பா அவுட் நல்லா வந்திருக்கும் நம்புறோம் நாங்க. அண்ட் ஓகே, இடியாப்பம் vlogs தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். இந்த பெல் ஐகான் அது பெல் பட்டன் அழுத்திட்டு போய் அடுத்த vlogs பார்க்க ரெடியா இருக்கு. ஓகே, நாங்க இதுக்கு அடுத்து இன்னொரு வேலைலாம் இருக்குது, அந்த வேலையை போய் பாக்குறோம். பை பாய்.